துக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த. உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் வெற்றிட. மனத சமாதானம் நான் வெற்றிட. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபை. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. 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 ஹalleluya. ஹalleluya. நம் தேவன் நல்லவர், அவர் வல்லவர், சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் நம் தேவன். ஹalleluya. ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். Thank you Holy Spirit. ஓ ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் எங்கள் கூடவே இருக்கிறீரப்பா. நாங்கள் நொறுங்குண்ட நேரத்தில் அப்பா எங்களோடு வாசம் செய்கிற கர்த்தாவே. ஆண்டவரும் அன்பினால் எங்களை மூடிக்கொண்டீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். We thank you Holy Spirit. We thank you Holy Spirit. ஆண்டவரே, யாரும் இல்லாத நேரத்தில் அப்பா நீர் இருந்தீர் ஆண்டவரே. எங்கள் கண்ணீர்களை துடைக்க நீர் இருந்தீர் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்க நீர் இருந்தீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ எங்களை விட்டு விலகாத மேகமே உமக்கு நன்றி. எங்களை விட்டு விலகாத மேகமே உமக்கு நன்றி. ஓ thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. ஒரு பாட்டு சொல்லுமா, விலகாத மேகம். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல். விலகாத மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ. Thank you Jesus. விலகாத மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும்.
விலகாத மேகம் விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ கைகளை உயர்த்தி விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே. Thank you, Holy Spirit. ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் வேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் வேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் வேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் வேகம் என் ஜனத்தை விலகாத மேகம் விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே
விசுவாசத்தோடு சொல்லுவோமா? எஸ் ஜீசஸ், உங்களுடைய மகிமையின் மேகம் கர்த்தாவே இந்த இடத்தை மூடுகிறது கர்த்தாவே. எஸ், இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், என் ஜனத்தை விலகாத மேகம், விலகாத மேகம், நீ முன் செல்லும் மேகம். விசுவாசத்தோடு இதை விட்டு விலகாத மேகம் அப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, விட்டு விலகாத மேகமே, ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம் கர்த்தாவே, உம்மை வரவேற்கிறோம் ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆவியானவரே. Thank you Jesus. எபினேசரே, எங்களுக்கு உதவி செய்பவரே, உம்மை வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஷாலோம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு உங்களோடு இந்த காணொளியின் மூலம் நான் பேசுறதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இன்னைக்கு விசேஷமாக இன்னைக்கு பாஸ்டர்ஸ் அப்ரிசியேஷன் டே அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா பைபிள் சொல்லுது, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் இப்படி சொல்லுது. நான் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள்
உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியைகள் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பா எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இன்னைக்கு விசேஷமா உங்கள் சபையில் கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஊழியர்களை இன்றைக்கு நீங்கள் வாழ்த்தும்படியாக, அவர்களை கனம் பண்ணும்படியாக நீங்கள் தீர்மானித்ததினாலே நான் காஜாங் ஏஜி சபையை நினைத்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். எனக்கு காஜாங் ஏஓஜியோட கிட்டத்தட்ட 15 வருஷங்கள், 2013 இப்பொழுது வரை உங்களோடும் ஊழியக்காரரோடும் ஒரு தொடர்பிலே நல்ல உறவிலே இருக்க தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். விசேஷமாக பாஸ்டர் ரவி அவர்கள், பாஸ்டர் ஜேக்கப் அவர்கள் 2 பேரையும் குறித்து பேசணும்னா இந்த சின்ன வீடியோ போதாது. ஏன்னா 2013வது வருஷம் முதற்கொண்டு பாஸ்டர் ரவி அவர்களே எனக்கு நன்றாக தெரியும். நான் முதலாக மலேசியா தேசத்துக்கு வரும்பொழுது எங்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்தில் பாஸ்டர் ரவி அவர்களும் சகோதரி சாந்தி அவர்களும் எங்களுக்கு ஆறுதலாக, உறுதுணையாக, உதவியாக இருந்தார்கள். அப்பொழுது முதல் இன்றைக்கு வர நல்ல ஒரு உறவிலே இருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஸோ பாஸ்டர் ரவியை குறித்து நான் சொல்லணும் அப்படின்னா, நான் நேராக பார்த்தது, நாங்கள் பல கிலோமீட்டர்ஸ், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் நாங்கள் பயணம் செஞ்சுருக்கிறோம், ஒன்றா இருந்திருக்கிறோம். நிறையா விஷயங்களை நான் பேசியிருக்கிறேன். நேரடியாக நாங்கள் பேசினா கூட தனிப்பட்ட முறையில் நான் அவரை கவனிச்சிருக்கிறேன். பாருங்க, நிறைய முறை நான் அவரை அப்சர்வ் பண்ணும் பொழுது பாஸ்டர் ரவி அவர்கள் அதிகமாக ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரர், கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஊழியக்காரர், மட்டுமல்ல தன்னுடைய சபையின் மேலே, விசுவாசிகள் மேலே ரொம்ப அக்கறையும் கரிசனையும் உள்ள ஒரு ஊழியர். இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவருடைய பேச்சு, அவர் என்னோடு பகிர்ந்து கொண்ட விதங்கள், தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஒன்றா இருக்கும்போது அநேக நேரத்தில் அவர் ஜெப நேரத்தை தவற மாட்டார், அதிகமாக ஜெபிப்பார். புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரொம்ப வாஞ்சையுள்ள ஒரு ஊழியர் பாஸ்டர் ரவி. ஏன்னா நாங்கள் நிறைய நேரம் நாங்கள் பேசுறது கடவுளுடைய வார்த்தை குறித்து தான் பேசுவோம். மலேசியா தேசத்தில் இருக்கும் பொழுது கூட சில நேரங்கள் என்னோடு பேசுவார். எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பார், நான் அவருக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஏன் காரணம் அப்படின்னா, விசுவாசிகள் ரொம்ப நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், செழித்து இருக்கணும், அவங்க நீண்ட நாள் வாழணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஊழியரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்பொழுதும் வாலிபர்களை குறித்து, வயதான அம்மாமாரை குறித்து ரொம்ப கேர் பண்ணுற ஒரு ஊழியர் பாஸ்டர் ரவி. அவர் எனக்கு நண்பராக இருப்பது நான் அதை பாக்கியமாக நான் கருதுகிறேன். ஸோ இந்த நாளில் உங்களுக்கு பாஸ்டர் ரவி அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு ஊழியர், அன்புள்ளவர், அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த எண்ணம் உள்ளவர். விசேஷமாக வயதான அம்மாமாரை பார்க்கும்போதெல்லாம் அவர் ஏதாவது செய்யணும்னு விரும்புவார். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஊழியரை நீங்கள் சபையாய் கனம் பண்ணுவதை நினைத்து, அவருக்கு ஹானர் பண்ணுவதை நினைத்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. பிதாவே ஊழியக்காரர்களை கனம் பண்ணும் பொழுது நம்மை கண்காணித்து நமக்கு புத்தி சொல்லி நமக்காக ஜெபிக்கிற ஊழியரை நீங்கள் கனம் பண்ணுவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக பாஸ்டர் ஜேக்கப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் இளம் ஒரு ஊழியர். அவரோடும் நான் அவர் வீட்டில் நான் தங்கியிருந்திருக்கிறேன். அவர் கூட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறேன். வீட்டில் இருக்கும் பொழுதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாகம். நான் சும்மா பேசினா கூட அவர் நோட் எடுத்து எழுதுவார். அப்படிப்பட்ட கற்றுக்கொள்ளுகிற, ஜெபிக்கிற நல்ல ஒரு இளம் ஊழியரை கடவுள் நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ ஜேக்கப்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ அவரையும் நீங்கள் நேசித்து அன்பு கூர்ந்து அவரை ஒரு இளம் வயது என்று கூட பார்க்காம நீங்கள்லாம் கனம் பண்ணுவதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஸோ இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து பாஸ்டர் ரவி அவர்களையும் பாஸ்டர் ஜேக்கப் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன், அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. என்னுடைய சபையின் மூலம் உங்களுக்கு நான் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். பாஸ்டர்ஸ் அப்ரிசியேஷன் டே செலிப்ரேஷன் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். பாஸ்டர் ரவி இருக்கிறாங்களே, அவங்கள எனக்கு நல்ல பழக்கம். ஒரு நல்ல
தேவனுக்கு பயந்த ஒரு ஊழியக்காரர், வசன தெளிவுள்ளவர், வசனத்தை தெளிவா மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு பாரம் நிறைந்த போதகர், டீச்சர் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு ஊழியக்காரர். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதிலே ஆவல் கொண்டவராக இருக்கிறவர். சபை மக்களையும் அதற்கு நேராக நடத்துகிறவர். ஒரு தேவ தாசன். பல ஆண்டுகளாக அவரையும் அவர் துணைவியார், மகன், மருமகள், வீட்டார் யாவரையும் நான் அறிந்தவனாக இருக்கிறேன். நானும் என் வீட்டாரும் என்று சொன்னால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற எண்ணத்திலே ஊழியம் செய்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பம். அதோடு கூட பாஸ்டர் ஜேக்கப் அவர்களையும் எனக்கு பழக்கம், சிறு வயதிலிருந்து எனக்கு பழக்கம். அவரும் ஆராதனை நடத்துவதிலும் வேத போதிப்பதிலும் ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார். உடன் ஊழியக்காரராக அவர் இருக்கிறாரு. அவரும் அல்ல ஆவிக்குரிய ஒரு தேவ ஊழியக்காரர். அவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். விசுவாசிகளுக்கு ஒரு ஆலோசனை, இப்படிப்பட்ட நல்ல ஊழியக்காரர்கள் மத்தியிலே இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். வேத வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதலே மிகுந்த மகிழ்ச்சியை சபைக்குள்ளே கொண்டு வரும். கீழ்ப்படிதல் சபைக்குள்ளே மகிழ்ச்சியை மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவர் மனமகிழ்ச்சியாக இருப்பார் நம்மை பார்க்கும் போது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர்ஸ் அப்ரிசியேஷன் மந்த், காஜாங் அசெம்பிளி ஆஃப் காட். உங்களுடைய ஊழியர்களை கௌரவிக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களுடைய சபையின் மீது, குடும்பத்தின் மீது மிக பெரிதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. ஊழியர்களை கனப்படுத்துவது, கௌரவிப்பது, மரியாதை செலுத்துவது, ஆதரிப்பது, வேதாகமத்தில் பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை செய்தவர்கள் அதன் பலனை பெற்றுக் கொண்டார்கள். அதை செய்ய தவறியவர்கள் அதன் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த திருச்சபை இதை செய்ய முற்பட்டிருக்கிறபடினாலே நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதம், அதாவது பெரிய ஒரு காரியத்தை செய்யணும்னு இல்லை, ஆனா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஊழியர்களை கனப்படுத்தும் பொழுது, கௌரவிக்கும் பொழுது, மரியாதை செலுத்தும் போது அதற்குரிய பலனை, உங்களால் இயன்றதை செய்யும் பொழுது அதனுடைய பலனை நீங்கள் நிச்சயமாய் பெறாமல் போக மாட்டீர்கள். பாஸ்டர் ரவி ஒரு அருமையான தேவ ஊழியர், நல்ல ஒரு டெடிகேட்டடான தேவ மனுஷர். எந்த ஒரு பொறுப்பையும் கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அதை ரொம்ப முயற்சித்து செய்யக்கூடிய ஒரு தேவ மனிதர். கற்றுக்கொள்ளுகிறவர், கற்றுக்கொண்டு செய்ய முற்படுகிற ஒரு தேவ மனிதர். அது மட்டும் இல்ல, அவரோடு கூட பழகின நாட்கள் அவரிடத்துல ஒரு காரியத்தை பார்த்திருக்கிறேன். சபைக்காக சபையை மட்டுமே முன் மாதிரியாக வைத்து, அல்லது முன் உதாரணமாக வைத்து, அல்லது சபையை மட்டுமே அவர் முக்கியத்துவப்படுத்தி ஊழியங்களை செய்கிற ஒரு மனுஷர். அதுக்கு அடுத்துதான் மற்ற காரியங்களை அவர் இன்வால்வ் பண்ணுவார். அது அவரிடத்துல நான் பார்த்த ஒரு சிறப்பான அம்சம். அதன்படி அதை பார்க்கும் பொழுது அவர் சபை எவ்வளவாக நேசிக்கிறார் என்பதையும், சபை ஊழியத்தின் மேலே எவ்வளவு கரிசனை உள்ளவர் என்பதையும் நான் விளங்கி கொண்டிருக்கிறேன். அவரிடத்திலிருந்து அநேக காரியத்தை நான் கற்றிருக்கிறேன். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த நாட்கள்ல சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் உடைய தலைவராக அசெம்பிளிஸ் ஆஃப் காட்ல அவரை தேர்வு செய்திருக்கிறார்கள். அது அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிதான ஒரு அங்கீகாரம். உங்களுடைய திருச்சபையில் இருக்கிற இன்னொரு ஊழியர் பாஸ்டர் ஜேக்கப், அவரும் ஒரு நல்ல தேவ மனிதர், வளர்ந்து வருகிற தேவ ஊழியர். அவர் என்னோடு கூட பல இடங்கள்ல ஊழியம் செய்திருக்கிறாரு. எதை சொல்றோமோ அதை செய்யக்கூடியவர், பழகி கொள்ளக்கூடியவர். நம்ம சொல்ற காரியத்தை அது சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிற ஒரு தேவ மனிதர். இவ்விருவரும் உங்கள் சபையில கிடைத்தது ஒரு பெரிய பொக்கிஷம். கனப்படுத்துங்க, அவர்களை நன்றாக உபசரிங்க, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர்களோடு கூட நெல்லுங்க. நிச்சயமாக தேவ ராஜ்யத்தில் அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த பாஸ்டர்ஸ் அப்ரிசியேஷன் மந்த்ல நான் பாஸ்டர் ரவி மற்றும் பாஸ்டர் ஜேக்கப்பை கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். God bless you. என் பேர் ஜெனட். இங்கே நான் ஒரு 9 மந்த்தாக அந்த சபைக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன். வந்த அன்னிலேருந்து என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறையா காரியம் என் வாழ்க்கையில் செஞ்சு கொண்டே இருந்தார். நான் இந்த சபைக்கு வரும்போது நான் நினச்சி பார்க்கல. ரொம்ப அற்புதமான மியூசிஷியன், ரொம்ப அற்புதமான சர்மன் எனக்கு கிடச்சிச்சு. தேவன் அப்படியாக டெய்லி என் கூட பேசிக்கொண்டே இருந்தார். இந்த சபைக்கு வந்து எனக்கு கிடைச்ச பாஸ்டர் ரவியோட மெசேஜ், பாஸ்டர் ஜேக்கப்போட மெசேஜ் எனக்கு ரொம்பவே பயனாளாக இருந்துச்சு.
அண்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது பாஸ்டர் ஜேக்கப் நீங்கள் மெசேஜ் கொடுத்தீங்க, ரெக்கனைஸ் வாய்ஸ் ஆஃப் காட். எனக்கு ரொம்ப பிளெஸ்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். அதை தவிர்த்து இந்த 9 மாத காலமாக நான் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு வாஞ்சியாக இருந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது பைபிள் கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணி இப்போது 8வது கிளாஸ் நான் என்ரோல் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். ஸோ பாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர் ரவி. எனக்கு ஒரு நல்ல டீச்சராக இருந்து ஒரு அப்பாவாக இருந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் கொடுத்த அந்த டீச்சிங். எனக்கு வந்து பேசிக்காக ரொம்ப கோவம் வரும். எது இருந்தாலும் நான் கோவப்பட்டுட்டு பேசாமல் போயிடுவேன். பட் என் லைஃப்பில் ஆண்டவர் தான் என் லைஃப்பில் இருக்கணும். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்பாஸ், அதுக்கப்புறம் அவருக்கு நான் ஹெல்ப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு பாஸ்டர் எனக்கு ரொம்பவே டீச்சிங் பண்ணதில் நான் என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் நிறையா சேஞ்ச் நடந்துச்சு. ஸோ அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் பாஸ்டர். மீண்டும் மீண்டுமாக நீங்கள் இந்த சபைக்கு ஒரு பிளஸ்ஸட்டான பாஸ்டராக இருந்து நீங்கள் 2 பேரும் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, நான் வந்து இன்றைக்கு ஒரு 2 வாலிப பாய்ஸோட அம்மாவாக வந்து சாட்சி சொல்ல வந்திருக்கேன். 2 வாலிப பிள்ளைங்கள் வளர்ப்பதற்கு ஈஸி இல்லை. மை பாய்ஸ் ஆர் வெரி ஈஸி. பட் yet பேரண்டிங் இஸ் நாட் ஒன் மேன் ஷோ. நம்ம ஒரே ஆளாக பிள்ளைங்களை வளர்த்து கொண்டு வர முடியாது. அது நிறைய அஸ்பெக்ட் சுற்றி இருக்குது. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் காட். ஒரு நல்ல சபையில் நல்ல மேய்ப்பர்களை தேவன் நம்மளை கொடுத்துருக்கார். அவர்கள் நம்மளை ஒரு குடும்பமாக இணைத்து கொள்கிறார்கள். நான் ஐ திங்க் ஃப்ரம் மை நான் கன்சீவ் பண்ணதுலேருந்து என்னோட பயணத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போதகர்மார்கள் சிஸ்டர் சாந்தி, தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்டின் என்னோட ஃபர்ஸ்ட் சன் ஜஸ்டின், அவரோட பல் விழுறதுக்கு வடியில் இருக்கும்போது அவர் சொன்னது, மம்மி கால் பாஸ்டர், மம்மி கால் பாஸ்டர்னு. ஏன்னா அன்றைக்கி வந்து பாஸ்டர் வீட்டுக்கு வந்தார். அந்த பல்லுக்கு அவர் ஜெபிச்சார். ஏன்னா அன்னைக்கு தேவன் அவரோட பிரயாசத்தை அவருக்கு பதில் கொடுத்தாரு. மறுநாள் பல் வளர்க்கும் போது தானாக வந்து உளுந்துருச்சு. அவர் ஃபோன் அடித்து பாஸ்டர்கிட்ட சொன்னார், பாஸ்டர் பல் உளுந்துருச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். பாஸ்டர் வாஸ் ஸோ ஹாப்பி. என்ன சொல்கிறேன்னா, அவ்வளோ பெரிய தேவ மனுஷன் அந்த ஒரு சின்ன பிள்ளையோட பல்லு கூட ஜெபிச்சு அவர் சொன்னார், இதான் ஃபர்ஸ்ட் டைம் பல்லுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு. பட் ஹி டிட் தட். ஐ see the humbleness in him. அவர் ஜெபிச்சு ஆனால் அற்புதம் செய்தார். மறுநாள் வலியே இல்லாமல் அந்த பல்லு உழுறதுக்கும் அதுலேருந்து இன்ன வரைக்கும் ஜஸ்டின் பிலீவ்ஸ் that when he seeks for help from people of God, ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் அப்படின்னு. அது அந்த நாளில் ஆரம்பித்து இப்போ அவர் காலேஜுக்கு போகும் பொழுது பரீட்சை ரிசல்ட்ஸ் எல்லாம் படிப்படியாக வந்து கடைசியில் அவர் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னே பாஸ்டர் வந்து அவரை வெளியே கூட்டிகிட்டு போய் அவருக்கு ஆலோசனை கொடுத்து அவரோடு பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ ஒரு எனக்கு தெரியாது என்ன பேசினாங்கன்னு. பட் ஐ பிலீவ் ஹி ஹஸ் மோட்டிவேட்டட் ஹிம். ஹி ஹஸ் பில்ட் ஹிம். நிறைய நல்ல குணங்களை அவருக்கு விதைச்சிருப்பார். ஸோ ஐ பிலீவ் இப்போ அவர் அங்கே இருக்கும் பொழுது தேவன் ஒவ்வொரு ஆலோசனையும் அவருக்கு ஞாபகப்படுத்துவார். அக்கா சாந்திக்கா, தேங்க்யூ ஸோ மச். அக்கா, நம்ம ரொம்ப பேச மாட்டோம். பட் நம்மளுக்கு ஒரு தேவை. நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கரிசனையாக நம்மளை விசாரித்து நம்மளுக்கு சமைச்சு கொடுக்குற ஒரு பர்சன்னா அவங்க தான். நிச்சயமாக மறுநாள் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, எப்படி இருக்கீங்கன்னு விசாரிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தாயின் உள்ளம் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஓகே, இப்போ நம்ம யூத் பாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பாஸ்டர் வந்து யூத்தாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து பிள்ளைங்களை பில்ட் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும்னு ரொம்ப விருப்பம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாஸ்டருக்கு வந்து வாகனம் இல்லை. ஆனால் வாழ்க்கை நம்ம இருக்கிற நம்ம என்ன செய்கிறோன்னு அவர் யோசிக்க வச்சார். என் சன்ஸ்களை வந்து மென்டாரிங் பண்ணுறதுக்கு கூப்பிடுவார், பிளான் பண்ணுவார், கூட்டிகிட்டு போவார். அவருடைய செலவு நம்ம செலவு எப்படி சொல்கிறது, அவர் கெஞ்சணும். பஸ் நான் கொடுக்குறேன், முடியவே முடியாது சொல்லுவார். முடியவே முடியாது. எத்தனோ நாள் பிள்ளைங்களை சந்திச்சுட்டு நான் ஏற்றிட்டு போயிடுவேன். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பஸ்ஸில் தான் போவார். சில சமயம் நான் திரும்ப பார்த்துருக்கேன், நடந்து போவார் அடுத்த அப்பாயின்மெண்ட்க்கு. வாகனம் வச்சுருக்கிற நம்ம என்ன செய்கிறோம்? ஆனால் அது அவரோட தியாகம், அவர் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் வாலிப பிள்ளைகள் மேலே நிச்சயமாக தேவன் அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கொடுப்பதற்கு நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் தேவன் நிச்சயமாக
அவருக்கு கொடுப்பார். அது மாத்திரம் இல்லை, என்னை ரொம்ப டச் பண்ணது என்னென்னா, ஜஸ்டின் எஸ்பிஎம் முடித்த பிறகு அவர் வீட்டில் தான் இருந்தார். நான் பஸ் எடுக்க சொல்லி கொடுக்கல, பட் நான் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அவர் வெளி உலகத்துக்கு போகிறாரு, சொல்லி கொடுக்கல. நானும் டைம் இல்லை அப்படின்னு வச்சுருந்தேன். பட் பாஸ்டர் ஒரு நாள் சொன்னார், நான் பஸ்ஸில் அனுப்பிவிட்டான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயோ பாஸ்டர் நான் இன்னும் சொல்லி கொடுக்கலையேன்னு. நீங்கள் நம்புறீங்களோ, உங்களுக்கு தெரியாது இது, அதனால் நான் சொல்லி ஆகணும். அவர் கூட வேலையை விட்டுட்டு பஸ் ஏறி எப்படி வீட்டுக்கு வரணும்னு சொல்லி கொடுத்து, திரும்ப அவரை விட்டுட்டு பஸ் ஏறி அவரோட சர்ச் ஆஃபீஸ்க்கு வந்தார். ஸோ எனக்கு அதை நினைக்கும் போது, அவருக்கு ஒரு மூத்த அண்ணன் இல்லை, ஆனால் எனக்கு செய்கிறதுக்கு ஒரு பாஸ்டரை இவ்வளோ தூரம் இறங்கி செஞ்சாருன்னு நினைக்கும் போது, I really want to thank God for the heart of serving that God has given him. அது மாத்திரம் தேங்க்யூ அன்பு. ஆக்சுவலி பிரதர் ரிச்சர்ட் இது கண்டிப்பாக சொல்லணும்னு சொன்னார். உங்களுக்கு வேணான்னு சொல்லுவீங்க, பட் I will tell. ஜஸ்டின் எப்போதும் ஒரே ஒரு பேண்ட்ஸ் போடுவார். நிறையா பேண்ட்ஸ் இருக்குது, ஆனால் அவருக்கு அந்த பேண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த பேண்ட்ஸில் ஒரு சின்ன ஓட்டை இருந்திருக்கு, நாங்களே கவனிக்கல. ஆனால் இவங்க 2 பேரும் அதை கவனிச்சுட்டாங்க. ஸோ கவனிச்சுட்டு ரொம்ப நாளாக அவரை கவனிச்சுட்டு ஒரு நாள் டவுனுக்கு கூட்டிகிட்டு போய் பாஸ்டர் ஜேக்கப்பே அந்த பேண்ட்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்து, அது நீட்டாக இருக்கும்னு சொல்லி அதை வெட்டி கொடுத்து, அதை தச்சு கொடுத்து அவர் வீட்டுக்கு அனுப்பினார். ஸோ நான் சொன்னேன், வேணாம் பாஸ்டர் அவர்கிட்ட இருக்குது, அவர் போட மாட்டாருன்னு. பட் தட்ஸ் வாட் தே saw. ஸோ இவங்க கண்களில் நம்ம பார்க்காதது அவங்க பார்க்குறாங்க. யாருக்கு என்ன தேவை, யாருக்கு எந்த இடத்துல நாங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கள் பார்க்குது, குறைகளை பார்க்கல. என்னோட பிள்ளைங்கள் எது சிறப்பாக செஞ்சாலும் கூப்பிட்டு பாராட்டுற நபர்கள், கூப்பிட்டு அவங்களுக்கு ஆலோசனை சொல்வார். ஜெஷயா பி எது செஞ்சாலும் கூப்பிட்டு நான் எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன், பாஸ்டர் கூப்பிட்டு ஆலோசனை கட்டி கொடுப்பார், கட்டி பிடிப்பார். அவரோட அணைப்பு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாத்திரம் இல்லை, பாஸ்டரோட ஜோக் நான் பார்ப்பேன், அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டு போல் விளையாண்டுக்குவாங்க. நானே சொல்லுவேன், ஐயா அவர் பாஸ்டர் ஏன்னு சொல்லுவேன். பட் தட்ஸ் த லவ் தட் தே ஹேவ் ஃபார் அவர் சில்ட்ரன். அதே போல் நம்ம பிள்ளைங்க, ஐ எம் ஹாப்பி தட் மை சில்ட்ரன் இஸ் இன் குட் ஹேண்ட்ஸ். அதே போல் நீங்களும் நம்பி விசுவாசமாக பிள்ளைங்களை அனுப்புங்க, பிள்ளைகளை சிறப்பாக வழி நடத்துவாங்க தேவனோட கிருபையில். I want to thank you so much. போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார். போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார். எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. போத உன்னைத்தான் அழைக்கிறார். பாடுறாமே, போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார். கண்ணீர் கடலில் மூழ்கி கலங்கி தவிக்கிறாயோ, கண்ணீர் கடலில் மூழ்கி கலங்கி தவிக்கிறாயோ, கலங்காதே திகையாதே, கலங்காதே
செம்ம பிஜிஎம் தராங்கப்பா. ஐயோ ஃபேண்டாஸ்டிக், வெரி குட். ஏய் guys, amen. Bless them, Lord, bless them, use them mightily, amen. In a different level, வேற லெவலில் அவங்கள கொண்டு போங்க ஆண்டவர். ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. ஹalleluya, hallelujah, amen. Thank you Jesus. ஓகே, நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக ரொம்ப நேரம் நீங்கள் உட்காந்துருக்குறீங்க, ரொம்ப நேரம் உட்காந்துக்கும் எனக்கு மனது இல்லை. சரி, நான் 2 சர்வீஸ் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். காலையில் கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரே ஒரு ஷார்ட் நேப், ஒரு 40 minutes அப்படியே கொஞ்சம் அசந்துட்டு மை டாட்டர் brought me. ஸோ நல்ல ஒரு வெதர் வெளியே, நல்லா கொழுக்குள்ள இருக்குது, அப்படியே பயங்கரமாக வெளியே மழைக்கும் அதுக்கும் தயவுசெய்து தூங்கிடாதுங்கப்பா, கேட்குறேன் சரிங்களா? ஹalleluya. நீங்களாம் முன்னுக்கே காணிக்கை எடுத்துட்டேங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் சொல்லியிருப்பேன், தூங்கிட்டு தயவுசெய்து காணிக்கை போட்டு போயிருக்கு அப்படின்னு தூங்குறதுக்கு இடத்துக்கு. ஆல்ரைட், சரி. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, டோன்ட் பி சீரியஸ். இது நம்ம ஃபாதர்ஸ் ஹவுஸ், இது நம்ம அப்பா வீடு. ஹalleluya. இந்த நாட்களில் வந்து நம்ம ஆடுறதுலாம் ரொம்ப குறைச்சிட்டோம். திருச்சபைகள் ஆடுறது குறைச்சிட்டோம். அந்த நாட்களில் ஒரே ஆட்டமாக தான் இருக்கும். உண்மையாக ரைட், ஒரே ஆட்டம் தான். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. என்ன ஆட்டம் அந்த நாட்களில்! ஐயோ, அந்த ஆட்டம்லாம் அந்த நாட்டிலலாம் வரவே வராது. ஆட்டமாக தான் இந்த இடத்துல வந்து ஆடி இருக்கிறேன் நான் அந்த நாட்களில். இன்னும் ஞாபகம் இருக்குது. பாஸ்டர் டேரன்ஸ் உட்காந்துருப்பாருங்க, அப்படியே ஒரே ஆட்டம் தான், மியூசிக் போட்டுட்டு அப்படியே. ஸோ இது வந்து நம்மளோட அப்பா வீடு. இந்த அப்பா வீட்டில் வந்து நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். ஹalleluya. பி ஹாப்பி பிகாஸ் திஸ் த பிளேஸ். ஏன்னா இந்த இடத்துல தெரப்பிட்டிக் பவர் இருக்குது, இந்த இடத்துல வல்லமை இருக்குது. சந்தோஷத்தில் நம்ம வந்து அப்படியே ஒரு விடுதலை நம்ம கிடைக்கும். ஹalleluya. யாரும் உங்க மேலே கை வைக்க தேவையில்லை. ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறது, கர்த்தருடைய சந்தோஷமே உங்களோட பலன். ஏமேன். புதுசாக ஒரு பாட்டு வந்திருக்கு இல்லைங்களா? ஆராய்ச்சி பாரு, ஹார்ட் அட்டாக் வராதா. கேட்டிருங்களா அந்த பாட்டை? ஐயோ, அந்த பாட்டை சார், அந்த பாட்டெல்லாம் நீங்கள் பாடணும் உண்மையாக. கேட்டிருக்கீங்க தானே? கேட்டிருக்கீங்களா? ஐயோ, சரியான பாட்டு அது. ஆராய்ச்சி பாரு. அது என்ன ஆட்டம் ஹalleluya. நம்ம ஆடணும் கர்த்தருக்குள்ளாக. நம்ம ஆடினா தான் நம்முடைய. நான் வந்து ஒரு வாரம் ஐஜேனில் இருந்தேன். அதான் பாஸ்டர் என்னை கால் பண்ண நினச்சேன், நீங்கள் ப்ரே பண்ணுங்க. உண்மையாகவே கர்த்தர் நான் வரணும்னு சொன்னால் அவர் உறுதிப்படுத்துவார். திடீர்னு ஒரு ஃபுட் பாய்சனிங் மாதிரி ஆயிடுச்சு 2 வாரத்துக்கு முன்பாக. ஃபுட் பாய்சனிங் வந்து அப்படியே விக்கல் அப்படியே தொடர்ந்து ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே ஹிக்காப்ஸ், பயங்கர நான் ஸ்டாப் ஹிக்காப்ஸ் வந்து அப்படியே கடைசி பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெயின் ஆகிருச்சு. அப்படியே என் டாக்டர் என்ன வந்து, எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, என்னை ஐஜிஎன் கொண்டு போனேன். ஐஜிஎனில் போய் இருக்கும்போது அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாங்கன்னா வந்து இப்போ ஐஜிஎனில் வந்து ரொம்ப 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 என்ன சொல்லலாம், நல்லா பார்க்குறாங்க. குறிப்பாக வர்கா மாஸ், ஏன்னா இப்போ 71 வயசு எனக்கு இப்போ. ஸோ இப்போ ரொம்ப நல்லா பார்க்குறாங்க, உண்மையாக ரொம்ப கவனமாக பார்க்குறாங்க. ஸோ காலையில் வந்துடுவாங்க. காலையில் வந்துட்டு எக்ஸசைஸ். என்ன எக்ஸசைஸ் தெரியுமாங்க? நான் சாட பாவிங்களா, இதை தானே சேர்ச்சில் சொல்லிக் கொடுக்குறோம். இதுதானே சேர்ச்சில் செஞ்சு கொடுக்குறோம், சொல்லிக் கொடுக்குறோம். தட்டுறதில்லை ஆளுங்க, கையை உயர்த்துறது இல்லை. இதுதான் உட்காரு எந்திரி, உட்காரு 25 தடவை. அப்புறம் இப்படி ஹலோ, ஐஜேனில் போய் செய்ய தேவையில்லை. சேர்ச்சில் செஞ்சாவே போதும், ஐஜேனில் செய்யவே தேவையில்லை. ஹalleluya. நினச்சிக்கிட்டோம். ரொம்ப பேர் இன்றைக்கு ஐஜேனில் தான் போய் செய்யணும்னு சூஸ் பண்ணுறாங்க. கையை தட்டி ஆண்டவர் ஆரம்பிங்கன்னா நல்லா கையை தட்டுங்க. கையை தட்டும் போது நம்ம ஹார்ட்டுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குதான். கையை தட்டும் போது ஹார்ட்டில் போய் ஏதோ ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது. அதை அப்படியே ரீஜூவினேட் பண்ணி உள்ளுக்கு அப்படியே ஒரு எனர்ஜி உண்டாகுதான். இந்த ஹார்ட்டும் இந்த லிவரும், ஐ எம் நாட் டாக்டர், ஆனால் நான் சொல்லுகிறேன், அது வந்து அப்படியே சொந்தமாக உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. ஹalleluya. அதுக்கு வந்து எந்த மருந்தும் தேவையில்லை. உண்மையாக நல்லா ரெஸ்ட் பண்ணால் போதும், ஹார்ட்டு அப்படியே சொந்தத்தில் அப்படியே உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சது. அதே போல் தான்
இதுக்கு ஃபாஸ்டிங் போட்டால் போதும். லிவர் ப்ராப்ளமாக நல்லா ஃபாஸ்டிங்கை போட்டு தண்ணியை குடிச்சு ஃபாஸ்டிங் அந்த அப்படியே ரீஜுவேட் பண்ணிடலாம். அப்படியே ஹல்லேலூயா. எனக்கு லிவர் ப்ராப்ளம்லாம் வந்திருக்குது. டாக்டர் தான் சொல்கிறேன், நல்ல டாக்டரு, டோன்ட் டேக் எனி மெடிசன். ஓகே, அந்த ஹிமாலயா ப்ராடக்ட் மட்டும் இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கு, நல்லா படுத்து தூங்கு, சரியாக நல்லா வந்துடும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஸோ சர்ச்சுக்கு வந்தால் நல்லா கைத்தட்டி நல்லா ஆடி மகிழ்ந்து ஆண்டவரை நல்லா துதிப்போம். ஆமென், ஆமென், பிரைஸ் காட். சரி, இன்றைக்கு வந்து பாஸ்டர்ஸ் அப்ரிசியேஷன் டே. இந்த பாஸ்டர்னுடைய ஊழியங்கள் எப்படிப்பட்டது அதை பற்றி கொஞ்சம் நம்ம பார்ப்போம், லேசாக பார்த்துட்டு. எபிசியன்ஸ் சாப்டர் 4, எபிசியர் 4ஆம் அதிகாரம் 11 15 வரைக்கும் வாசிப்போம். ஒரு சில வசனங்களை பார்த்துட்டு நம்ம போவோம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஹல்லேலூயா. விஐபி, இட்ஸ் a nice church, very nice church, very nice church. ரொம்ப அழகாக இருக்கிறது, ரொம்ப அழகாக இருக்குது. நிறையா ஜனங்கள். நான் இந்த மாதிரி ஒரு மாதிரி பெரிய சபையில் வந்து பேசி எத்தனை வருஷமாச்சு. உண்மையாகவே இந்தோனேஷியா பேசியிருக்கேன், மலேசியாவில் இப்படிப்பட்ட இந்த மாதிரி நிறைஞ்சி ரொம்ப நாளைச்சிங்க பேசி. உண்மையாகவே ஸோ பயமாக தான் இருக்குது கொஞ்சம் எனக்கு, உண்மையாகவே. த்ரூ பயமாக இருக்குது உண்மையாக. ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானமும் பூமியிலிருந்து ஒத்தாசை. உங்களுக்கு தெரியுங்களா, நான் 41 ஆண்டுகள் ஊழியத்தில் இருக்கிறேன், எனக்கு இன்னும் அந்த பயம் போகலை. இங்கே வந்து நிற்கும் போது that fear is there, sure. ஆக உண்மையாக சொல்கிறேன், நான் கான்ஃபிடென்ட்டாக வந்து நின்று அந்த 41 ஆண்டுகள் நான் பயங்கர ப்ரீச்சர். உண்மையாக இங்கே நிற்கும் போது உண்மையாக எனக்கு அந்த அந்த நடுக்கம் உன்னை இருந்து கொடுத்தா இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஸோ எடுத்துக்கொள்வோம். எபிசியர் 4ஆம் அதிகாரம் 11 15 வரைக்கும் வாசிக்க கேட்போமா? தயவுசெய்து யாரா வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் வளர்கிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆமென். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ரொம்ப அழகாக வாசிக்கிறேங்க. போதகர் ஊழியத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ முக்கியமான ஊழியம் என்று. போதகர் அதுக்கு நிறையா அர்த்தங்களாக இருக்குது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பிக்கு ஒரு அர்த்தம், ஏக்கு ஒரு அர்த்தம், எஸ்க்கு ஒரு அர்த்தம், டிக்கு ஒரு அர்த்தம், அக்ரோனிம் அதுக்கு வந்து நிறையா காரியங்கள் பாஸ்ட் நிறையா. ஆனால் தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போ த க இர். நான் யோசிச்சிருந்தேன் காடியில் வரும்போது போத க இர் போஷிப்பவர் முதலாவது எனக்கு மனசில் வந்துச்சு. போஷிப்பவர். இன்றைக்கி நம்ம படித்த அந்த காரியங்கள்லாம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா போஷிக்கிறவர். தா என்ன வார்த்தை வரலாம்? தன்னலம் அற்று, தன்னலம் இல்லாதவர்கள், சுயநலம் அற்று. they don't think of themselves. முத சொன்னாங்க இல்லைங்களா சகோதரி, தங்களை கூட பார்க்காதபடி தன்னுடைய மகனுடைய தேவைத்தான் முக்கியமாக வைத்து. பாஸ்டரை பற்றி ஒருத்தர் சொன்னார் இந்தியாவில், பாஸ்டர் பொன்னி சொன்னார், பால் பொன்னி. முன்னுரிமை சேர்ச்சுக்கு தான், உரிமை சேர்ச்சுக்கு தான். எங்கள் பிள்ளைங்க சொல்லுவாங்க, அப்பாவுக்கு சேர்ச்சு தாங்க முக்கியம். என் பிள்ளைங்க மட்டும் இல்லை, எல்லா பாஸ்டரோட பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க, டேடிக்கு வந்து சேர்ச்சு தான் அப்புறம் தான் நம்ம சொல்கிற. புரியுதுங்களா? பாஸ்டர் சாந்தி திரும்பி பார்க்குறாங்க. ஐ எம் வெரி ஷுவர் எல்லா பிள்ளைங்க சொல்லுவாங்க, நோலாப்பா ஐ நோலா ஃபார் யூ யுவர் சர்ச் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வீக் வி ஆர் கோயிங் ஃபார் ஹாலிடே. ஏய் ஹவ் கேன் ஐ நோலா யூ ஓன்ட் அக்ரி. அதான் நம்ம ஹாலிடேக்கு போகிறோம், நீங்கள் வரங்கன்னு சொன்னால்
நம்ம அப்போ தான் நினைப்போம், எனக்கு தெரியும்ப்பா நீங்கள் அப்படி தான் சொல்லுவோம், உங்களுக்கு சர்ச்சு தான் முக்கியம், ஃபேமிலி ஹாலிடேக்கு நீங்கள் வர மாட்டேங்க, எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர மாட்டேங்க அப்படின்னு they get disappointed. It's true. My dear, I'm telling you all. That's the pastor. You cannot separate the church from the pastor. பாஸ்டர் சர்ச்சிலேருந்து அவர் பிரிக்கவே முடியாது. ஸோ அதுதான். ஸோ அந்த 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 தன்னனம் அற்ற இவங்க ரெண்டு பேரும் தன்னனம் இல்லாதவர்கள். அது இன்னொரு காரியம் கூட சொல்லலாம், தரிசனம் கொள்கிறவர்கள். தரிசனம் இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியர்களும் அந்த இடத்துல ஓடுதுன்னு சொன்னால் இவங்க தான் விஷன் காஸ்டர்ஸ். தே கம் வித் விஷன். இந்த வருஷத்தில் இந்த சர்ச்சை நம்ம எப்படி கொண்டு போவோம் என்பதை குறித்து முதல் நாளில் அந்த நியூ இயர்ஸ் டே சர்வீஸ் இருக்குல்லங்க, அன்றைக்கு என் சர்ச்சில் அந்த நியூ இயர்ஸ் டே முதல் சர்வீஸில் நான் என்னுடைய இந்த வருஷம் இப்படி தான் செய்ய போகிறோம் அப்படின்னு தரிசனத்தை நான் சொல்லுவேன். எதிர்பார்ப்பார்கள், வாட் இஸ் பாஸ்டர் கோயிங் டு சே ஃபார் திஸ் இயர். ஸோ அந்த விஷனை எடுக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சமயம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம சர்ச்சில் அதை காசு பண்ணுற வெளியே தரிசனம் உடையவர்கள். ஹல்லேலூயா. த காட் கற்றுக் கொடுப்பவர்கள். இந்த பைபிளை பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக போட்டிருக்கு 11ஆம் வசனத்தில் 4ஆம் அதிகாரம் எபேசியர் பார்த்தோம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார் போட்டிருக்கிறது. இந்த போதகர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்களுக்கு 2 வேலை. இது 5 ஊழியங்கள் இல்லை, 4 ஊழியம்தான். முதலாம் சிலர் அப்போஸ்தலர், சிலர் தீர்க்கதரிசி, சிலர் சுவிசேஷர், சிலர் மேய்ப்பராகவும் போதகராகவும். ஹல்லேலூயா. நம்ம 5 ஊழியம் சொல்கிறோம். God has given 5-fold ministries. ஆக்சுவலி பார்க்க போனால் 4 அந்த மேய்ப்பருக்கு 2 ஊழியம் இருக்கிறது. சிலர் போடவில்லை. சொல்ல போதுங்களாங்க, தே ஆல்சோ லீட் ஆஸ் எ ஷெப்பர்ட். ஒரு சபையை அவங்க வழி நடத்துகிறார்கள். ஷெப்பர்ட்னா நம்மளாம் ஆடுகள். ஹல்லேலூயா. நம்மளாம் ஆடுகள், அவங்கள பின்பற்றி போகணும் அந்த மாதிரி. அப்போ 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா போதிக்கிறதும் அவருக்கு வேலை. ஒரு அக்கா சொன்னாங்க, அவருடைய பைபிள் ஸ்டடியில் நான் எவ்வளோ வளர்ந்துட்டேன். ஆமேன். ஹலோ இருக்குதுங்களா? ஆமேன். ஓ ஹல்லேலூயா. ஓ ஒன்றும் சொல்ல மாட்டேங்களா? நான் வளர்ந்து விட்டேன். எவ்வளோ நம்ம கூட டெஸ்டிஃபை பண்ணலாம், எவ்வளோ வளர்ந்துருக்கிறேன். நமக்கு தெரியாது சில சமயத்தில். ஆனாலும் இன்றைக்கு நம்ம எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ காரியங்கள் நம்ம கடந்து இருக்குன்னு சொன்னால் நம்ம போதகர்களுடைய டீச்சிங் தான். சில பேர் அவரோட பெரிய வயசு உள்ளவங்களாக இருப்பீர்கள். ஆனாலும் சில சமயத்தில் இட் இஸ் ஹம்பிளிங் ப்ரோசஸ். ஒரு வாலிப போதகர் கீழே உட்காந்து படிக்கிறது. சில சமயத்தில் ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, I will speak through the mouths of the babes சொல்கிறார். குழந்தைகள் வாய் மூலமாக நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று. ஸோ கர்த்தர் ஸ்தோத்திரம். உண்மையாகவே இவங்களாம் நமக்கு போதிக்கிறவர்கள். திருச்சபையாக அவங்களுடைய போதனைகளை கேட்டு நம்ம நடப்போம் என்றால் நம்ம வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும் நிச்சயமாக. ஹல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு அதுக்கு நீங்கள் போய் காதர் இப்ராஹிம் மீட்டிங் உட்காந்துக்கலாம். அது பெரிய பெரிய மோட்டிவேஷனை போய் உட்காந்துக்கலாம். பணக்காரனாக இருக்கணும், பணம் சம்பாதிக்கிறதை பற்றி படிக்கணும். திஸ் இஸ் நாட் த பிளேஸ் டு கம் அண்ட் லேர்ன் அபவுட் மேக்கிங் மணி. ஹல்லேலூயா. Some people they like motivation talks, how to be successful, how to roll. No, this is not the place. அது இங்கே எப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை என்ரிச் பண்ணியிருக்கலாம், கர்த்தருக்கு நம்முடைய உள்ளம் எப்படி நெருங்கிறது, கர்த்தரை பிரியமான பிள்ளைகளை. திஸ் இஸ் a spiritual center. இது ஒரு ஆவிக்குரிய இடம், மோட்டிவேஷன் சென்டர் கிடையாது. Am I right? That's what I think. Yeah. நம்ம ஆவி நல்லா இருந்தால் மற்றதெல்லாம் சரியாக இருக்கும் நிச்சயமாக.
ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தான போதகர் வேணும், பயப்படாம கர்த்தரோட வார்த்தையை வகை அறுத்து கொடுப்பதற்கு. ஹல்லேலூயா. நோ, we are not apologetic. நம்ம சொல்கிறத சொல்லுவோம், கண்டிப்பாக சொல்லுவோம். நம்ம அப்படியே நாங்கள் சாரி கேட்க மாட்டோம். சொல்லிட்டு சாரி ஐ ஹேவ் டு சே தட், நத்திங் டூயிங், யூ டோன்ட் டூ தட், யூனோ. ஏன்னா கர்த்தரோட வார்த்தை அப்படிப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். அர்த்தப்பட்டுக்காதுங்க. ஓகே, இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா கர்த்தரோட வார்த்தை ரொம்ப ஔஷதம், ரொம்ப மருந்துங்க. இதை படிக்க படிக்க பாருங்கள், நான் வந்து என்னுடைய பின்னணி வாழ்க்கை வந்து பாஸ்டருக்கு தெரியும். நான் வந்து 11 ஆண்டுகள் ஒரு ட்ரக் அடிக்டாக இருந்தேன், 40 ஆண்டுகளுக்கு முன்பாக. எப்போ என்னுடைய மனசில் இயேசு வந்தாரோ அதோட எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். என்னுடைய வாழ்க்கை நான் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரியும், எப்படி ஒரு ட்ரக்கில் இருக்கும் நான் எப்படி இருந்தேன் என்று. 1981 கர்த்தர் என் உள்ளத்தில் வந்தார். அந்த நாளில் நான் எடுத்த முடிவு, நான் சொன்ன, ஆண்டவரே போதும், என் வாழ்க்கை பட்ட கஷ்டம், நான் இழந்தது, நான் நொண்டி நடந்துக்கிட்டு இருந்தேன் சமயத்தில். பாஸ்டருக்கு தெரியும், இந்த ட்ரக்னால் அடிபட்டு, பயங்கரமான அடிபட்டு, ஒரு மாதிரியா ஒரு எத்தனையோ வருஷம் அப்படின்னு நொண்டி. நான் ஊழியத்துக்கு வரும்போது நான் நொண்டி தான் நடந்து வந்தேன். ஜஸ்ட் பிகாஸ் ஐ லவ் ஜீசஸ், ஏன்னோ என் வாழ்க்கை அவர் காப்பாற்றிட்டார் என்பதற்காக அந்த வழியோடு கூட தான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். வழியோடு தான், வழி இல்லைன்னு இல்லை. எவ்ரிடே ஐ டேக் பொன்ஸ்டன், ஒவ்வொரு நாளும் பொன்ஸ்டன் சாப்பிட, காலையில் ஒன்று மாலை அந்த 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 வழியோடு தான். ஜஸ்ட் பிகாஸ் ஐ லவ் ஜீசஸ் சேஞ்ச் மை லைஃப். போலீஸ் கேனாட் சேஞ்ச். எத்தனையோ போலீஸ் என்னை பிடிச்சிருக்காங்க, என்ன மாற்ற முடியவில்லை. எத்தனையோ மந்திரவாதிங்க எங்கள் அம்மா கொண்டு போயிருக்காங்க, யாருமே என்னை மாற்ற வேண்டும். அரசாங்கம் மாற்ற முடியவில்லை, சென்டர் மாற்ற முடியவில்லை. எத்தனோ கவர்மெண்ட் சென்டர்ஸ் நான் போயிட்டு வந்திருக்கேன், யாருமே மாற்ற முடியல. ஒரு நாள் வந்தார் இயேசு என் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஆமென். அவர் தான் உண்மையாக. ஏன்னா அது வந்து ஒரு பாவத்தின் கட்டு, இது ஒரு பழக்கம் இல்லை. இது ஒரு வெறும் பழக்கமாக இருந்தால் சென்டர் மாற்றிடும். அது வந்து ஒரு பழக்கமாக இருந்தால் மருந்து கொடுத்து மாற்றிடலாம். ஆனால் இது வந்து பாவத்தின் கட்டு. ஹல்லேலூயா. அந்த பாவத்தின் கட்டை அவர் ஒண்டி தான் முடியும், அப்பன் இயேசு ஒண்டி தான். உண்மையாக சொல்கிறேன், அதற்காகத்தான் அவர் மரித்தார். எங்கே சிலுவை? ஹல்லேலூயா. அந்த சிலுவை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் மறந்துடாதுங்க, அங்கே இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார் என்று. ஹல்லேலூயா. ஸோ அன்றைக்கு நான் எடுத்த தீர்மானம், நான் கர்த்தருக்காக நான் வாழணும், கடைசி வரைக்கும் நான் வாழணும் என்று. ஆமென். கர்த்தரோட வார்த்தை தாங்க என்னை மாற்றியது, அதுதான் நான் சொல்ல முடியும். எனக்கு போதித்த போதகர்கள், நாங்கள் அந்த நாட்களில் உட்கார்ந்துருக்க நாட்கள்லாம் பாஸ்டர் நோ காம்ப்ரமைஸ், அடிதான். உண்மையாகவே அந்த மாதிரி சீரியஸான போதகருக்கு கீழே நாங்கள் உட்காந்து படித்தோம் ஒரு சில காரியங்கள். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நம்ம கர்த்தர் ஒரு கதவை திறந்தார். எனக்கு கதவை திறந்து என்னோடய கால்கள் அப்படியே சரியாகி விட்டது. அப்படியே கர்த்தர் பெரிய அற்புதம் செஞ்சார். பாஸ்டர் பால் பொன்னி இருக்கார்ல, அவருடைய போதகருக்கு கீழே கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன். வெரி நைஸ் சைனீஸ் ஜென்டில்மேன். கொஞ்ச நாள் அங்கே போய் வேலை செய்யணும் சொன்னார். நான் நடந்து போகிறத பார்த்துட்டு அவரே என்னை கூப்பிட்டா சொன்னார், ஏ எஸ்ரா கம்மியா, why are you walking like this? What happened to you? Tell me a story. அப்போ தான் நான் ரொம்ப தயக்கத்தோடு சொன்னேன், பாஸ்டர் I was a drug addict for a long time. Oh my God, really? You don't look like one, no? I can't. உன்னை பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸே இல்லை, அந்த மாதிரி கர்த்தர் உன்னை மாற்றி வச்சிருக்கிறாரு சொல்லிட்டு, I want to do something for you. டக்குன்னு he paid the whole thing, 63,000 ringgit, and he corrected my hip. பயங்கரமாக இன்றைக்கி நீங்கள் பார்த்தனா உழுக்கு எல்லாம் உழுக்கு 2 அப்படியே பயங்கரமான டைட்டானியம் இருக்கும், அப்படியே உழுக்கு அப்படியே. நான் இப்படி நடந்த மனுஷன் இப்போ சிவாஜி த பாஸ் மாதிரி நடக்கிறான். ஹல்லேலூயா. எல்லாம் அவர் செஞ்சது, பகவான் செஞ்சது, இயேசு. எங்கள் அப்பன் இயேசு இருக்கிறாரு, அற்புதமானவருங்க, அற்புதமானவர். அவரை நீங்கள் நம்ப துணிஞ்சிட்டங்கன்னு சொன்னால், நீங்கள் ஆள் கடலில் இறங்கணும், அவர் உங்களோட கூட ஆள் கடலில் இறங்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. தாவீது சொன்னார், மேலே போனால் நீங்கள் அங்கேயே இருக்கிறங்க, ஆள் கடலில் போனால் நீங்கள் அங்கே இருக்கிறங்க. ஆண்டவரே, நீங்கள் இல்லாத இடமே இல்லை, நான் எங்கே பாயிரணும் அது வரைக்கும் நீங்கள் வரங்க என் கூட.
Hallelujah. I want to encourage you, church, children of God. You take the challenge, whatever, He will come with you. Amen. உங்களுக்காக ஒரு அவதாரம் எடுப்பார். வனாந்தரத்தில் மக்கள் போகும்போது ஒரு கற்பாறை பின்னாலே போனதாங்க. ஒரு கற்பாறை பின்னாலே போனச்சான். அப்படியே ஒரு மரம் கூடயே போனுச்சான். ஹல்லேலூயா. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு உண்டு. ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே கசப்புகள் எப்படி அந்த பாட்டு? ஒரு மரம் ஒரு கூடியே வருதான். பாட்டு தெரியாது உங்களுக்கு? தெரியும் தானே? தெரியும். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் ஹல்லேலூயா பாசமான ஒரு மரம் கூட வருது. அந்த மரம் அங்கே இல்லை, அந்த மரம் கூடயே வந்திருக்கு. அது யார் தெரியுமாங்க? இயேசு. சொல்லுங்க இயேசு. சொல்லுங்க இயேசு. வாய் நிறைய சொல்லுங்க இயேசு. இயேசு. அந்த இயேசு பேரை சொல்லும் போது நட்டுங்கும் பிசாசு. மேன் ஹல்லேலூயா. அந்தகார பிசாசுல நட்டுங்கணும். ஹல்லேலூயா. வியாதியின் கட்டுகள் உடையணும் அந்த இயேசுவின் பேரை சொல்லும் போது. சில பேர் பயப்படுறாங்க இயேசு பேரை சொல்றதுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். One of the most sweetest name in the whole wide world. இயேசு இயேசு இயேசு. ஆமென். வச்சார் பாருங்க தேவன். அவருக்கு பேரு, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் பேர் இயேசு என்று பேர் விடுவாங்க. what a name. அத்தரட்டியான ஒரு பேருங்க இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். அந்த இயேசு தான் என் வாழ்க்கையை மாற்றினார். அந்த இயேசு ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றி ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. முதலாவது இந்த போதகருடைய வேலை என்னவென்றால் நமக்கு அவங்க போதிக்கிறவர்கள். ஏன் தெரியுமாங்க? நாம் சீர் பொருந்தி இருக்கும்படியாக வேதம் சொல்கிறது. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியை அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படியாக, that you will mature in your spiritual lives and character and mind and emotion. எல்லாவற்றையும் நம்ம பூரண புருஷன்னா கிரீக்கில் டெக்னியான்னு போட்டிருக்கோம். பூரண புருஷரா. சின்ன பிள்ளைத்தனமாக நம்ம இருக்கக்கூடாது. அப்படியே எதுக்கு எடுத்தாலும் அப்படியே சினிக்கிட்டு எல்லாத்துக்குமே பாருங்க ஒரு கம்ப்ளைண்ட்டு, ஒரு வைனிங் சொல்லுவாங்க இங்கிலீஷில். எல்லாத்துக்குமே வைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. நம்ம கேட்குறோம் அம்மா பாருங்க, எப்படா நீ மனுஷனாக போகிற, எப்படா சொல்கிறாங்களா இல்லையா? அதுதான் நம்மளாம் மனுஷனாக இருக்கும்படியாக நம்மளை உருவாக்கி விடுறதே நம்முடைய அன்பான போதகர்கள் தான். ஹல்லேலூயா. பூரண புருஷராகும்படி. அதற்காகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டு சுவிசேஷ ஊழியத்துக்கென்று காகவும் கிறிஸ்து சரீரமாகிய சபையை பக்தி விருத்தி அடைவதற்கு. ஹல்லேலூயா. நம்ம பக்தி இன்னும் விருத்தி அடைவதற்காக அப்படியே குறுகியதாகவே இருக்கக்கூடாது. ஏமா பக்தினா என்ன தெரியுமாங்க? கடவுள் மேலே வைத்திருக்கிற அன்பு தான் பக்தி. ஆமென். மனுஷன் மேலே வைத்திருக்கிறது பாசம். அவன் தானுங்க. ஏழை மேலே வச்சிருக்கிறது பேர் தர்மம், அன்புக்கு தர்மம். ஆனால் கடவுள் மேலே வைத்திருக்கிற அன்புக்கு பேர் தான் பக்தி. அந்த பக்தியில் நம்ம விருத்தி அடையணும். கடவுளை நம்ம எப்படி நேசிக்கணும்னு கற்றுக் கொடுக்கறதே இதோ இந்த மகாத்மா தான், இவங்க தான், அவங்க தான், இந்த போதகர்கள் தான். இன்றைக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம். Do we understand why we appreciated them today? Did we think of the details? இன்றைக்கு அந்த டீட்டெயில்ஸ் நினச்சி எந்த பாயிண்ட்டை வச்சு அவங்கள நீங்கள் அப்ரிஷியேட் நாள் சந்தோஷம் நீங்கள் செய்தது ரொம்ப நன்றி. ஆனால் இதற்கெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். நான் இன்றைக்கு இந்த மாதிரி இருக்கிற லெவலுக்கு என்னுடைய போதகருங்க சைனீஸ் பாஸ்டரு, அவர் இன்றைக்கு ஊழியத்தில் இல்லை. உண்மையாகவே இன்றைக்கு ஊழியத்தில் இல்லை. போயிட்டார், ஒரு மாதிரி ஆகிட்டார். ஆனால் இன்றைக்கு கூட நான் அவரை பார்த்தேன்னா நான் அவரை மறக்கவே மாட்டேன். நான் உண்மையாகவே அவர் சொல்லுவார், எஸ்ரா, யூ ஆர் த ஒன்லி ஃபெலோ who acknowledged me as still your pastor, Dominic Chan. Yeah. He's no more in the ministry. Something's happened. அங்கே இருக்கும்போது அந்த சபையில் ஒரு பயங்கர பொலிட்டிக்கல் மேட்டர் அவர் இப்போ ஊழியத்தில் இல்லாமல் இருக்கிறார் சார். ஒரு மாதிரி ஆகிட்டார். ஒரு இறப்பில் நான் பார்த்துட்டேன். நான் சொன்னேன், பாஸ்டர் கம், I'll take you from Makan.
அவர் சொன்னார் இந்த வார்த்தையை. என்னை வந்து ஒரு போதகரை யாருமே கருதுறதில்ல, என்னை அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டானுங்க. ஆனால் இன்றைக்கு நீ வந்து யூஆர் அ குட் மேன் அவர் சொன்னார், யூஆர் அ குட் மேன் என்னை வந்து இப்போ ஒரு போதகராக இன்னும் என்னை கருதி அவர் சொன்ன, பாஸ்டர் யூ ஆர் மை பாஸ்டர் யூ ரெக்கக்னைஸ் த கால் இன் மை லைஃப். இன்றைக்கு நான் ஊழியத்தில் இருப்பதற்கு காரணம் அந்த மனுஷன் தான் உண்மையாகவே. அவர் எனக்குள்ளாக ஒரு அழைப்பு இருக்குன்னு அவர் பார்த்தவர். அவர் சொன்னார், நீ பைபிள் ஸ்கூலுக்கு போறியா, தமிழ் பைபிள் ஸ்கூலுக்கு போறியா, உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் சொன்னார், உனக்குள்ள அழைப்பு இருக்கிறது. ஹலோ, ஒரு ஹாய் சொல்லுங்களேன். ஹலோ. இந்த மனுஷங்க தான் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அழைப்புகளை பார்க்கிறவருங்க அவனுக்கு. அல்லேலூயா. என்ன அழைப்பு உங்களுக்குள்ள இருக்குது? வாட் இஸ் த கம்யூனிட்டி தட் காட் ஹஸ் புட் இன்சைட் யூ? என்ன விதமான சரக்கு உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு அந்த கணிக்கும் சக்தி இவர்களுக்கு தந்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. லேசா நினைச்சிடாதுங்க அவங்கெல்லாம். அந்த மாதிரி வாழ்க்கைக்கு இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்த ஒரு மனிதன் ஆகவே. எபிரேயர் 13:7 அம்மா வாசிங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆமென். அருமையான ஒரு வார்த்தை இல்லை? போடுங்கப்பா. தேங்க்யூ. வசனம் சொல்லுது பாருங்களேன். உங்களுக்கு திருவசனத்தில் உங்களை போதிக்கிறவர்களை நினைத்து. இன்றைக்கு இது ஒரு நினைவு நாள். இன்றைக்கு நினைத்து இந்த காரியத்தை செய்கிறது கர்த்தர் உங்களுக்கு நல்ல பங்கை தருவார். எடுபடாத ஒரு நல்ல பங்கை தருவார். அது மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கையை நீங்கள் பாருங்க. அவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க பக்தியை நீங்கள் வந்து பின்பற்ற வேண்டும். இருந்தால் எங்கள் பாஸ்டர் மாதிரி நீங்கள் இருக்கணும்ல. சின்ன பிள்ளையில நீங்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளையில அம்மா மாருங்க வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் அவன் வீட்டில் போனோடனே ரிமோட்டை கையில் எடுத்துக்கிறான் பாஸ்டர். வீட்டில் உள்ள அந்த ரிமோட்டை கையில் எடுத்துகிட்டு உங்கள் மாதிரியே பாடுறான், உங்கள் மாதிரியே பேசுகிறான். வீட்டில் சின்ன பையனாக இருக்கும்போது போதகர் வந்து விட்டார், உங்கள் மாதிரியே எடுத்து அந்த வெட்டு எல்லாம் உங்கள் மாதிரியே பாடுறாரு. அப்படி பிரசங்கம் பண்ணுறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சின்ன பிள்ளையில because they are imitating us. We are impressed inside the hearts. சொல்றதுங்களாங்க நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஆசை வருது அவங்களுக்குள்ளாக, இவர் மாதிரி இருக்கணும் சொல்லிட்டு. ஹல்லேலூயா. போக போக இருந்தால் இவன் மாதிரி இருக்கவே கூடாது. அப்படியா? ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் நான் சொல்லலை, வசனம் சொல்கிறது. உங்களை நடத்துகிறவர்களை அவங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபார் தட். 4 பேர் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்த்தீங்களா? அதுக்காக நன்றியா ரொம்ப. ஆமென். 13:17 அதே 17 வாசிப்போம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்காக கீழ்ப்படிந்து இன்ட்ரெஸ்டிங்களா அடங்குங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வசனம் சொல்லுது பாருங்களேன். ஒபே தேம். அப்படியா போட்டிருக்கு, ரொம்ப அழகாக போட்டிருக்கு. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்து மக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய். உத்தரவாதம் என்னங்க? they take responsibility over you. உங்கள் ஆத்துமாக்கள் மேலே, அது இயேசு தான் ஒரு மனுஷனோட ஆத்துமாக்கள் மேலே உத்தரவாதமாக இருக்க முடியும் இல்லைங்களா? ஆனால் கர்த்தர் அந்த பொறுப்பை வந்து இவங்களுக்கு தந்திருக்கிறார், போதகர் தந்திருக்கிறார். நான் சொன்னல, பாஸ்டர் பில்லி வந்து முன்னுக்கு அந்த பையனுக்காக வாதாடினார், அவரை பிடிச்சி ஒழுக்க தள்ளிட்டாங்க. உத்தரவாதம் சொல்கிறாரு, ஐ ஃபீல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் திஸ் மேன். அந்த மாதிரி முன்னுக்கு போய் அதான் உத்தரவாதம். ஹல்லேலூயா. அப்புறம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே என்று சொல்லப்படுகிறது.
Hallelujah. It won't profit you. You hurt them. அவங்கள நம்ம வேதனைப்படுத்தணும்னு சொன்னால், அவங்களுக்கு நம்ம அடங்கி இல்லாமல் இருக்குன்னு சொன்னால், செய்கிறங்கன்னு சொல்லலை, அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லப்படுகிறது. நிறையா நடக்குது இந்த மாதிரி, ஏன்னா நிறையா நடக்குது. நான் அதெல்லாம் நிறையா ரொம்ப கடந்து வந்திருக்கிறேன், நிறையா கடந்து வந்திருக்கிறேன். ஆனால் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், என்கிட்ட யாருமே விளையாட முடியாது இனிமேல். ஹல்லேலூயா. ஏன்னா என்னோட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே ரியலி அழைக்கப்பட்டவன் மேலே ஒரு தனி கிருபை இருக்குதுங்க. I was really, the things that I went through, sometimes I feel you are always a winner. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். புல்பீட்டை எடுக்க பார்த்தாங்க இருந்து. கர்த்தர் சொன்னார், எஸ்ரா முத்து, இந்த புல்பீட்டை எவனும் கை வைக்க முடியாது, ஏன்னா அவன் கண்ணீர் அந்த புல்பீட்டில் இருக்கிறார். Altar, man, the altar is a great thing. Amen. God answers by fire upon the altar. இந்த ஆல்டர் வந்து ஒரு வல்லமையான ஒரு ஆல்டர். ஐயா நான் சொல்லுகிறேன், உண்மையாகவே கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியங்கள். No one can. Many people try to come and take the altar away from me. But God confirm, கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணார் உண்மையாக. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமாங்க, நம்ம மனசை கஷ்டப்படுத்தும் போது இன்றைக்கு நான் பார்க்குறது ஒரு சிலர் வந்து மம்புறானுங்க, அப்படியே நம்மளை பார்த்தோன்னே மம்புறானுங்க, அப்படியே why this criminal look inside you? Why today when I look at them, they are walking like criminals? No. I would encourage you. You have family who have separated, your family who have left you, deserted you. I would encourage you, God will bring your families back again in His time. அவருடைய நேரத்தில். நீங்கள் மனசு தவிக்கிறீங்களா, எங்களை விட்டுட்டு என் பிள்ளை போயிடுச்சே, என்னை அப்படியே டிசைட் பண்ணி போயிடுச்சே. இனிமேல் நிறைய அம்மாமாருக்கு தவிக்கிறாங்க மனசுக்குள்ள, என் பேர பிள்ளைய பார்க்க முடியமாக்கிட்டாங்களே. இப்படிலாம் வந்து நிறைய தாய்மார் இருப்பாங்க. நான் சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு அப்பன் இருக்காரு, அவர் ஏற்ற நேரத்தில் ஒரு காரியத்தை, அவர் சரித்திரத்தை மாற்றக்கூடியவர். அவர் கை தட்டுங்க நல்லா. ஹல்லேலூயா. ஐயா, ஐம் டாக்கிங் ரியாலிட்டி. உண்மையாகவே நான் அனுபவித்த காரியங்கள் சொல்கிறேன். அப்போ நான் அவரை புரிந்த விதம் வேற, ஆனால் இப்போ நான் புரிந்துக்கிற விதம் வேற. நான் அவர்கிட்ட நெருங்கும் போது இப்போ தெரியுது, இப்போ அவருடைய இதே துடிப்பு எப்படிப்பட்டது. அவர் கேரக்டரு வேற இல்லை. இப்போ இயேசுடைய கேரக்டர் உண்மையாக அவரை புரிஞ்சுக்கிட்டங்கன்னா, ஃபேண்டாஸ்டிக். அவரை போல் ஒரு ஸ்வீட்டஸ்டான ஒரு ஆள் இல்லை உண்மையாக. ஹல்லேலூயா. அதுக்கு மேலே இன்னொருத்தர் இருக்கிறாரு, Holy Spirit. Holy Spirit, man, I tell you, he is a miracle worker, supernatural power அவர். Hallelujah. Kajang Assembly, I want to encourage you, develop a close relationship with the Holy Spirit. அவரோடு நெருங்கி நீங்கள் அப்படியே பழக ஆரம்பிச்சிட்டுங்க. Hallelujah. He will open the way for you for everything. Amen. Praise God. இங்கே ஹோலி ஸ்பிரிட் நான் பார்க்க உள்ளுக்கு வரும்போது, நான் உள்ளுக்கு வந்தோடனே அப்படியே ரெண்டு கண்ணு அப்படியே கலங்கிருச்சு எனக்கு உண்மையாகவே. செம்ம ப்ரெசன்ஸ், கர்த்தருடைய ப்ரெசன்ஸ் இந்த இடத்துல. தேங்க்யூ காய்ஸ், ரியலி ரியலி ரியலி. உண்மையை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. The presence of the Holy Spirit is so powerful. Pastor Ravi is so powerful here. ஆஷா பண்ணுங்க, மனசில் ஆஷா பண்ணுங்க. ஆஷனா நம்ம ஜனங்க வரவே இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம ஆஷா பண்ணணும். அவர் அப்படியே அவருக்கு அப்படியே நம்ம வர இருக்கிற மாதிரி வரவே இருக்கணும். எவ்வளோக்கு நீங்கள் நீங்கள் ஆசைப்படுறவங்க மனசுக்குள்ளே. ஹல்லேலூயா. டெல் யூ, your life will become செழிப்பாக இருக்கும். நமக்குள்ள நீர்க்காலையில் ஓரத்தில் நடப்பட்ட மரங்களை போல நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஊரில் உள்ள மரம்லாம் பட்டு போனாலும் நீர்க்காலில் ஓரத்தில் நடப்பட்ட மரம் எப்போவுமே செழிப்பாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைங்களா? அப்படித்தான் நீங்கள் இருப்பங்க. அப்படி இருப்பங்க, நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருப்பங்க. You always got something to give to people. ஏதோ ஒன்று கொடுக்க உங்களால் முடியும். ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆள். ஏசு ஒரு நாள் ஒரு மரத்துக்கு வந்தாராம், வந்து பார்த்தாரு, பட்டு போச்சு, இனிமேலேருந்து ஒன்று வந்து எவனோ சாப்பிடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கடுப்பில் தான் சொல்லிட்டு போனார் அவர். நம்ம மொழியில் சொல்லுவோமே, பசியோட வந்தார். ஆமென். ஏன் தெரியுமாங்க, அவர் யாரு? வானத்தும் பூமி உண்டாக்கின கர்த்தர். ஒன்றை படைச்சது நான் தான். சீசன் இல்லையோ, நான் வரும்போது நீ கனி கொடுத்து தான் ஆகணும். புரியுதா உங்களுக்கு சார்? புரியுதா உங்களுக்கு?
புரியுதா உங்களுக்கு? ஐயோ நோ சீசன், அதான் போட்டிருக்கு. இட் வாஸ் நாட் த சீசன் ஃபார் ஃப்ரூட்ஸ். ஆனால் வந்தது யாரு? வந்தது யாரு? ஆமென். இறைவன் வந்திருக்காரு, படைத்தவர் வந்திருக்காரு. நீ கொடுத்து தான் ஆகணும். இயேசு உங்கள்கிட்ட கேட்கும் போது இல்லைன்னு சொல்லவே முடியாது. கேட்கறது யார்? அவர், உங்களை படைத்தவர். கொடுத்து தான் ஆகணும், கொடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி. அல்லேலூயா. புரியுதா நமக்கு? ஆமாம். You must be ready anytime. And the Lord comes, you must be ready to give whatever you have. Praise God. ஒரு மனுஷன் சொன்னா, நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு சாவுறதுக்கு அங்கே வச்சிருக்கோம் மாவு. மா எனக்கு அதெல்லாம் வேணாம், பண்ணி எனக்கு கொண்டு வா. நீ அப்போ சொல்லி எனக்கு கொண்டு வா. வாட் அ ஹார்ட்லெஸ் ப்ராப்பர்ட். நம்ம நினைப்போம் இதயமே இல்லாத ஒரு ப்ராப்பர்ட் அவன், இப்படியா செய்வான் அந்த ஆளு? ஆனால் அந்த மனுஷி கொண்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. கொண்டு வந்தாங்க. அவர்கிட்ட அந்த கொடுக்கும் போது பைபிள் சொல்கிறது மாவு வற்றவே இல்லையா. பஞ்சக்காலம் முடிகிற வரைக்கும் மாவும் வற்றவில்லை, எண்ணெயும் வற்றவே இல்லை. இதாங்க அற்புதம். ஹல்லேலூயா. கர்த்தரத்தில் நம்ம கொடுக்கும் போது நம்மளே கொடுப்போம். முதலாவது நம்ம பொருள் பிறகு. நான் கொடுங்கன்னு சொல்லி நினைப்பேங்க, காசை பற்றி தான் பேசுகிறாரு. நோ நோ நோ. காசு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் தான். நான் இப்போ என்ன கற்றுக்கொண்ட என்ன தெரியுமாங்க, உண்மையாகவே படைத்ததெல்லாம் படைத்தான், மனுஷன்றுக்கென்று படைத்தான். ஆனால் மனுக்குலத்தை மட்டும் அவருக்கென்று படைத்தான். மூவேந்தர் சொன்னார் அந்த நாட்கள், தமிழ் மூவேந்தர். அது மாதிரி இதான் ரொம்ப உண்மை இல்லைங்களா? நம்ம தாங்க அவருக்கு வேணும். He wants us, he wants me, he wants you. மா, he wants you, he wants. ஹல்லேலூயா. ஒரு தாட் வந்துச்சுன்னு சொன்னா, கடவுள்னு ஒரு தாட் வந்துருச்சுன்னு சொன்னா, you better டக்குன்னு சிட்டப் பண்ணி சொல்லுங்கப்பா, நான் கேட்குறேன்னு சொல்லுங்க. ஒரு 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 மைண்டில் க்ராஸ் வருதா உங்களுக்கு? ஜீசஸை பற்றி வந்துருச்சா, அல்லது ஏதோ காட் அல்லது ஹோலி ஸ்பிரிட் ஒரு டக்குன்னு உங்களுடைய காடி சவுண்டை அடைச்சிட்டு சொல்லுங்கப்பா, ஐ எம் லிசனிங். ஹல்லேலூயா. ஒரு தாட் வந்துச்சுன்னா, God is calling you. I want to tell you something. God is calling you. He wants to talk to you something. Amen. அப்பப்போ காட் தாட் வருதானுங்க, நமக்குலாம் வருதானுங்க. திடீர்னு காட் தாட் வருந்தானுங்க திடீர்னு. யூ மஸ்ட் ரெக்கக்னைஸ் தட் காட் இஸ் காலிங் யூ சொல்கிறாரு. உங்கள் பேர் என்னங்க? உங்கள் பேர் என்னங்க? உங்கள் பேர் என்னங்க? ஜேக்கப். ஜேக்கப், I want to speak to you something. அதான் அர்த்தம். டக்குன்னு ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை படிச்சுட்டு நான் பாஸ்டர் ரவிகிட்ட கொடுக்குறேன். யாரும் சீக்காக இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்துல கையை அப்படியே அவட ப்ரே ஃபார் யூ. இன்னும் உங்களுக்காக ப்ரே பண்ணும்படி ஆசைப்பட்றேன். ஆகவே ஏன்னா பாஸ்டர் ப்ரே பண்ணார் இன்றைக்கு வியாதிஸ்தர் சுகமாகணும். ஆஃபீஸில் ப்ரே பண்ணார் நினைக்கிறேன். தேவை செய்த கொடுத்த பிறகு பாஸ்டர் ப்ரே பண்ணும்போது ஹீலிங்ஸ் நடக்கணும்னு ப்ரே பண்ணார் ஆஃபீஸில். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுக்காக ஒரு பொதுவான ஒரு ஜெபத்தை ஏற்படுத்தும் போது கர்த்தர் உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவி வந்து அவர் தான் செய்வார், நான் இல்லை. ஹல்லேலூயா. அவர் பயங்கர ஏஜெண்ட், காட்டோடைய ஏஜெண்ட் அவர். ஹல்லேலூயா. ஏஜெண்ட் 007 பாண்ட் உங்களுக்கு தெரியும்ல. அவனுக்கு தோல்வியே இல்லை. அவன் தானேங்க என்ன மாதிரி சிக்கலாக இருந்தாலும் எப்படியாவது டக்குனு அந்த மாதிரி அவர் வந்தார் சொன்னால் என்ன விதமான சீக்காக இருந்தாலும் அப்படியே சுட்டை எரிச்சிட்டு போயிடுவார் அப்படியே. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் ஸ்தோத்திரம். கலத்தியர் 6:6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளினும் பகிர்ந்து கொடுக்க கடவன். 7. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். சரி, இது ரொம்ப ஃபேமஸான வார்த்தை அது. ஆனால் 6:6 சொல்லுகிறது பாருங்க, ரொம்ப அழகாக சிஸ்டர் படித்தாங்க, போட்டிருக்கு. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு நன்மைகளில் பகிர்ந்து கொடுக்க கடவன். வேதம் சொல்லுகிறது போதிக்கப்படுகிறவர்கள்
இப்போ நான் ஜேக்கப்புக்கு நான் போதிக்கிறேன். வாரம் அவர் என்னுடைய போதங்களை கேட்டு நன்மை அடைக்கிறார். அவருடைய நன்மைகளை எனக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கணுமா? ஹல்லேலூயா. You have been educated with my words. You have prospered in your life now. கர்த்தர் அவர் கற்றுக் கொடுத்த காரியங்களை நீங்கள் கடைப்பிடிச்சி நடந்து கர்த்தர் எங்கேயோ கொண்டு போயிட்டாரு, ஆனாலும் கொண்டு போயிட்டாரு சக்ஸஸில். ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, உங்களுக்கு கிடைச்ச நன்மைகள் இல்லை, நீங்கள் பகிர்ந்து கொள்ளணுமா? படித்து கொடுத்தவங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் ஒரு கிடையாரத்தை வாங்கி கொடுங்க, ஒரு சட்டை வாங்கி கொடுங்க, உங்களுக்கு கிடைச்ச ஒரு நன்மைகளை கொடுங்க ஐயாவுக்கும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். நிறைய பேர் கொடுப்பீங்க, எனக்கு தெரியும். கொடுப்பதில் அப்படியே நம்ம கஞ்சத்தை படவே கூடாது. ஹல்லேலூயா. எவ்வளோக்கு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு நம்ம வந்து அப்படியே ஃப்ரீயாக இருப்போம். நம்ம அவ்வளோ இல்லாத மனுஷன் மாதிரி இருப்போம்ல. சொல்ல போகிறாங்க, உண்மையாக கொடுக்குற மனுஷங்க அப்படி இருப்பாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படியே. அதே போல் நம்ம வந்து நன்மை பெற்றவர்கள், கிவ் தம் சம்திங் இன் வாட். ஒரு போனஸ் கிடச்சிருக்கா, ஒரு 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 ஃப்ராக்ஷன் கொடுத்து, ஐயா இந்தாங்க கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாரு, வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இங்கே சத்தத்தை காணோம். இது நல்லா கொடுக்குற சபை எனக்கு தெரியும். எல்லாருமே உங்களை பார்க்கும்போது தெரியுது, எல்லாம் நல்லா இருக்கிறதுங்க. ஓகே. ஸோ இதை வந்து நல்லா கடைப்பிடிச்சி செய்யுங்க. பாஸ்டர் அப்பப்போ ஆசீர்வதிங்க, பாஸ்டர் அம்மாவை ஆசீர்வதிங்க, ஜேக்கப் ஆசீர்வதிங்க, பாஸ்டர் ஜேக்கப் அம்மாவை. உங்கள் பேர் என்னங்க? ஓகே, சரி, ஒருவில் கூட்டம் முடிச்சு கேட்டுக்கிறேன் தனியாக வந்து. சரி, ஹல்லேலூயா. ஸோ மே காட் bless you all. Thank you for appreciating my dear friend, and Pastor Jacob, Pastor ரவியை பார்க்கறது ரொம்ப பெருமையாக இருக்கிறது, ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இன்னும் மென்மேலும் கர்த்தர் உங்களை இன்னும் உயர்த்தணும், இன்னும் வல்லமை பயன்படுத்தணும். உங்களோட நெட்வொர்க் ரொம்ப பெரிய நெட்வொர்க் எனக்கு தெரியும். உங்கள் நெட்வொர்க் உங்கள் ஸ்கோப் ரொம்ப பெருசாகிருச்சு. ஏன்னா அவர் சொன்னார், வாழ்த்து சொல்ல வச்சோம்னா எனக்கு நிறைய பேர் உலகமெங்கும் இருந்து வாழ்த்து அனுப்பியிருப்பாங்க. ஆனால் நாங்கள் 3 பேரோடு நம்ம லிமிட் பண்ணிட்டோம். இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் நெட்வொர்க் பெருசாக ரொம்ப பெரிய நெட்வொர்க்கு. ஸோ கர்த்தர் இன்னும் அதிகமாக விரிவுபடுத்தணும். உங்களை அம்மா உங்களே ஆசீர்வதிக்கணும், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், சபையை ஆசீர்வதிக்கணும், எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் தினம் யோசிப்பவர். இது எதனால் என்னோடு வருவதினால், எதனால் என்னோடு இருப்பதினால். தேவானா நான் விசேஷித்தவர், ராஜா நான் தினம் யோசிப்பவர். தேவா நான் விசேஷித்தவர், ராஜா நான் தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் என்னோடு இருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் தினம் யோசிப்பவர். சொல்வோம், எதனால் இது எதனால் நீ என்னோடு வருவதனால், எதனால் இது எதனால் நீ என்னோடு இருப்பதனால். தாகம் கொண்டு தேவஜனம் பானம் ஆகுது, பானம் கொண்ட
கண்மாலையும் கூட செல்லுது. ஆமென். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார் வாழ்விலே. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நல்லாளுதே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அனுதினம். எதனால் இது எதனால் நீ என்னோடு வருவதனால், எதனால் இது எதனால் நீ என்னோடு இருப்பதனால். வாழ்க்கையில் கசப்புகள் காலந்தித்தாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. கைகளை வச்சு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேச என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றி என் நேச என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அனுதினம். எதனால் இது எதனால் நீ என்னோடு வருவதனால், எதனால் நீ எதனால் நீ என்னோடு இருப்பதனால். மேகஸ்தம்பம் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காட்டுது, பாதை பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காட்டுது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தாகம் கொண்ட தேவன் ஜனம் மனம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மாலையை கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, வானம் கொண்ட கண்மாலையை கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம். ஹல்லேலூயா. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் அந்நாளிலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அனுதினம் யோசித்தவன். எதனால் எதனால் என்னோடு வருவதனால், எதனால் எதனால் என்னோடு இருப்பதனால், என்னோடு இருப்பதனால், என்னோடு இருப்பதனால், என்னோடு இருப்பதனால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரும் கிருபை உள்ளவராயிருக்கிறார். எல்லா புகழ் எல்லா கணம் எல்லா மகிமை அவருக்கே சேர்வதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் பாவங்கள் எல்லாம் நீக்கி இருக்கிறார். அதற்காக அவரை சோதரி. பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னோனிய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் சதா காலமும் கிறிஸ்து மட்டும் இருப்பதாக என்று சொல்லி உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் சமாதானம் ஷலோம் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.